இனிமேல் தடை ஏதும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு வங்கி, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா வங்கி சேர்ந்த அதாவது வங்கி சேர்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தாமதம் என்று சொல்லியிருந்தது பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் தாமதமாக ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நாம் இனிமேல் தன்னம்பிக்கையோடு, அதாவது சுயமாக செயல்பட்டு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காலங்கள். பில்லி சூனியம் செய்தார் போல் நாம் வாழ்க்கை தரத்தை ஓட்டி கொண்டிருக்கோம். எது எப்போ நடக்குனே தெரியாது. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எது எப்போ நடக்கும். ஏன்னா அவங்க வேகம் காற்றை விட வேகமானவர்கள். அவர்கள் எண்ணம் ஓட்டம் அதிகம். அந்த எண்ணம் ஓட்டமெல்லாம் இனிமேல் மாறிப்போகுது. நல்ல அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் இனிமேல் கவனத்தோடு இருந்து எல்லாத்தையுமே செய்ய போகிறாங்க. அவங்க தேவைகள் ஒவ்வொன்றும் பம்பர் ப்ரைஸாக இருக்க போகுது. ஒவ்வொரு விஷயம் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரப்போகுது ஐயா. ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று தரப்போகிறோம். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று சொல்கிற மாதிரி இனிமேல் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஒளிந்து கொண்டே இருக்கக்கூடிய காலமாக வரப்போகுதுங்க ஐயா. ஏன்னா நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். பகவான் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு படிகளுக்கு ரெடி ஆகிட்டார். விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ்ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, ஆடி மாத ராசி பலனை நம்ம பார்க்க போகிறோம் ஐயா. தமிழ் மாதத்தில் நம்ம வரக்கூடிய ஆடி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். அதில் நட்சத்திரம் வாரியாகவும் நாம் பலாபலங்களை உரைக்க போகிறோம் ஐயா. இதுக்கு முன்னே மாத ராசி பலன் தான் பார்த்துருந்தோம். இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் நட்சத்திரத்துக்கு வரிசையாக 27 நட்சத்திரத்தினுடைய வரிசையிலையும் நாம் பார்க்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பலாபலங்கள் இந்த மாடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கும்? இந்த சித்திரை நட்சத்திரம் 2 பாதம், அதாவது 3, 4 பாதம் உடையவர்களும், அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் உடையவர்களும், அடுத்ததாக விசாக நட்சத்திரம் 2 பாதம் உடையவர்களும், இந்த 3 ராசி நட்சத்திரக்காரர்களுக்கும் துலா ராசியில் வீட்டிருப்பாங்க. இந்த ஆடி மாதம் எவ்வாறு இவங்களுக்கு பலாபலன் அளிக்கப் போகுது? இந்த தமிழ் மாதம் நம்மளுக்கு இறைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், அதாவது கண்ணுக்கு தெரிந்த சூரிய பகவான், நம்ம ராசி நாதனையும் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாத தொடக்கம் என்று சொன்னால் அது சந்திரனை மட்டுமே குறிக்குது. சூரியன் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ, ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாம் எடுத்துக்கின்ற ஒவ்வொரு ஜோதிடம் இந்த கிழமை என்று சொன்னால் அந்த கிழமைக்கான காரகன் எவரோ அவருடைய தன்மை கொடுக்கும். சூரியன் எங்கே அமர்ந்திருக்காருன்னா சந்திரனுடைய சாரம் அமைக்குது. அதனால் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாகவும், இது வரைக்கும் தொழிலில் எனக்கு சரியான முறையில் முன்னேற்றம் இல்லை, எனக்கு சரியான முறையில் அமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு துளாராசியில் சித்திரை நட்சத்திரக்காரங்க 2 பேர் இருக்காங்கல்ல, 3, 4 பான்கள் உடையவங்களுக்கு தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று காணக்கூடிய காலங்களாக இந்த மாதம் முழுவதும் காணப்போகிறோம். ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலங்களாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்பட போதுங்க. துணிவே துணை என்று சொல்கிறோமில்ல, அது ஏற்கனவே அவங்களுக்கு இறைவன் கொடுத்த வரிய வரப்பிரசாதம். இந்த துணிவே துணை என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி சூழ்நிலை இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம், ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருந்தார். அவரே 11ஆம் இடத்துக்கு ஒரு 5 தேதி 10 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு இடம்பெயரக்கூடிய காலங்கள் ஏற்பட போகுது. நம்மளுக்கு தொந்தரவுகள் விலகக்கூடிய காலம், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நாம் செல்லப்போகிறோம். அதுவும் இல்லாமல் சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய 2 கிரகங்களும் ஏற்கனவே 10ஆம் இடத்திலே வீட்டிருக்கிறாங்க. தன்னுடைய தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று காணக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகிறப்போகுது ஐயா. அதுவும் இல்லாமல் கேது பகவானுக்கு நம்ம 12ஆம் இடத்துலையும், 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவானும், 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய பாகிஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதி பெற்றும், புதன் பகவான் இந்த மாடி மாதம் முழுவதும், அதாவது நம்மளுக்கு 12க்கும் அவர் தான் உடையவர், புதன் பகவான் தான் 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்கரகதி காலத்தில் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா அவர் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருந்து வக்கரம் விழும்போதெல்லாம் ஸ்தானாதிபதி வளம் பெற்று பெரிய வலிமை, அந்த வலிமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்படுறார். இது வரைக்கும் வலிமை இல்லாதவர் கூட வலிமை பெறக்கூடிய காலமாகவும், நல்ல தெம்பு தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடியவருக்கு வலிமை பெற்று காணக்கூடிய காலங்களாகவும் அமையப்பெறப் போகிறது. அதுவும் இல்லாமல் 8ஆம் இடத்தில் செவ்வாய் குருமங்கள யோகம், அதாவது செவ்வாயும் குருவும் சேர்ந்து குருமங்கள யோகம் பெற்று உங்கள் பாவ புண்ணியங்களை தீர்க்கக்கூடிய காலங்களாகும், நோய் நொடிகளில் விலகக்கூடிய காலங்களாகும்.
அதாவது ஒரு மனுஷனுக்கு துன்பம் என்பது எவ்வளோ தூரம் நீங்கள் கடந்து வந்துட்டுருக்கீங்களோ, இந்த ஆடி மாதம் தொடும் பொழுதே உங்கள் துன்பம் எல்லாம் பொடி பொடியாக வரப்போகுது. ஐயா, எல்லாத்துக்கும் சூரியனை அடிப்படை, எல்லாத்துக்கும் சூரியனை மையமாக கொண்டு தான் எல்லா கோள்களுமே சுற்றி வருது. இவங்களை சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இனிமேல் துன்பம் என்பது இவர் வாழ்வில் என்பது கிடையவே கிடையாது. இனிமேல் தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காலம் வந்துவிட்டது. இந்த ஆடி மாதம் முழுவதும் நிறைய நற்பலங்கள் கிடைக்கின்ற பாக்கியம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறாங்க. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம். தடை தடை என்று சொல்லி கொண்டிருந்த, அதாவது மனவேதனை மட்டுமே அதிகரித்து கொண்டிருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் தடை ஏதும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனா வங்கி சேர்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தாமதம் என்று சொல்லியிருந்தது பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் தாமதமாக ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நாம் இனிமேல் தன்னம்பிக்கையோடு, அதாவது சுயமாக செயல்பட்டு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காலங்கள். பில்லி சூனியம் செய்தார் போல் நாம் வாழ்க்கை தரத்தை ஓட்டி கொண்டிருக்கோம். எது எப்போ நடக்குனே தெரியாது. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எது எப்போ நடக்கும். ஏன்னா அவங்க வேகம் காற்றை விட வேகமானவர்கள். அவர்கள் எண்ணம் ஓட்டம் அதிகம். அந்த எண்ணம் ஓட்டமெல்லாம் இனிமேல் மாறிப்போகுது. நல்ல அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயத்தில் இனிமேல் கவனத்தோடு இருந்து எல்லாத்தையுமே செய்ய போகிறாங்க. அவங்க தேவைகள் ஒவ்வொன்றும் பம்பர் ப்ரைஸாக இருக்க போகுது. ஒவ்வொரு விஷயம் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. ஐயா, ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று தரப்போகிறோம். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று சொல்கிற மாதிரி இனிமேல் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஒளிந்து கொண்டே இருக்கக்கூடிய காலமாக வரப்போகுதுங்க ஐயா. ஏன்னா நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். பகவான் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு படிகளுக்கு ரெடி ஆகிட்டார். இனிமேல் வருகின்ற துன்பங்கள் அனைத்தும் விலகி பெரிய நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரதான் போகிறார். துன்பங்கள் எதுவும் இல்லாமல் இனிமேல் நல்ல முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக விசாகம். விசாகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தளராமல் இருக்க போகிறாங்க ஐயா. தன்னம்பிக்கை என்பது தன் வாழ்வில் எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழக்கூடிய காலங்களாகும். நம்ம மூதாதையர் சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால், அதாவது மூதாதையர் சொத்துக்கள் என்றால் ரொம்ப தாத்தா பாட்டிலாம் சொல்கிறோம் பாருங்கள், அவங்க சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலங்களாகும். அந்த இடத்துக்கு நாம் போயிட்டு வருவோம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, நாம் வெளிநாடுலேயோ வெளியூர்லேயோ வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் அந்த குலதெய்வ வழிபாடு இது மாதிரி சொல்லக்கூடிய காலத்தில் நாம் அங்கே சென்றிருந்து நம்ம ஜென்ம பூமி ஐயா நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய யாரான்னா நம்ம மூதாதையர் தான். அதுதான் அந்த அமாவாசை திதியை நாம் பயன்படுத்துகிறோம். அமாவாசை திதி நாட்களில் நம்ம முன்னோர்களை நினைக்க வேண்டும். நம்ம தாத்தா ஐயா பாட்டி எல்லாரும் நினைக்கணும். நாம் நல்லா இருக்குன்னு பெற்றோர் வேறு யாருமே கிடையாது. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் தாய் தந்தரை தவிர மற்றவங்க யாருமே கிடையாது. அவங்களுக்கு தாய் தந்தர் யார்? நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்னு சொல்கிறோம்ல. இறைவனே அப்படி தான் வகுத்தே வச்சுருக்கான். நம்ம முன்னோர்கள் தான் இறைவனே, வேறு யாரும் கிடையாது. நம்ம முன்னோர்கள் தான் இறைவனே, வேறு யாருமே கிடையாது. ஏகாதசி திதி பயன்படுத்தலாம். இவங்கெல்லாம் இந்த ஏகாதசி திதி வருகின்ற ஏகாதசி திதியில் மாதம் வருகின்ற ஏகாதசி திதியை பயன்படுத்தி, தேய்பிறை வருகின்ற ஏகாதசியை பயன்படுத்தி அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வந்தால், அந்த நேரத்தில் உணவு இல்லாதவருக்கு உணவு ஒரு வேளை கொடுத்து வாங்க. அதுவும் இல்லாமல் பசுக்கும் கன்றுக்கும் என்று சொல்கிற மாதிரி அவங்களுக்கு கீரை வகைகளோ அந்த அகத்திக்கீரையும் அதெல்லாம் கொடுத்து வர இவங்க வாழ்வில் பெரிய பெரிய முன்னேற்றம், அதாவது பாவ பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய காலங்களாகும். ஒரு மனுஷன் பாவத்திலே இருக்க நான் கஷ்டப்படுறேன் ஒரு வாட்டி அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது. கடினம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கடினமே படியாக மாற்றணும். அதான் மனிதனுடைய இயல்பான ஒரு எண்ணமே. துளாராசியை பொறுத்த வரைக்கும், அதாவது பொதுப்படியான சொல்கிறேன், சித்திரையாகட்டும், சுவாதி ஆகட்டும், விசாகம் ஆகட்டும், எல்லாரும் 3 பேருமே இப்போ ஒளிரக்கூடிய காலம் வந்துவிட்டது. அவங்க தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சு கொண்டே இருப்பாங்க ஐயா. இறைவன் நம்மளுக்கு எதனா ஒன்று கொடுத்துங்கன்னா அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே தான் இருப்பார். பிரச்சனைகளுக்கு 1 by 1 கலைக்கெடுத்து தான் வந்துட்டு இருக்க போகிறாங்க. மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்று நாளும் எதாவது சொன்னா விரோதி போல் மாறிட்டு இருக்காங்க. அவங்களே விரோதியாக மாறிட்டு இருக்காங்க. அந்த எல்லாம் முதல்ல படிப்படியாக மாறப்போகுது. எண்ணத்திலிருந்து நாம் வெளியே வந்துடுவோம். முதல்ல நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை ஃப்ரீ பண்ணுவோம். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய முதல்ல வர்றதே மனநோய். அது வந்துட்டாவே போதும், மற்ற நோய்கள் அனைத்தும் தானாக வந்து சேர்ந்துருமா. மனநோய் முதல்ல உள்ளே வந்துடுச்சுன்னா வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அவர் எல்லாத்தையும் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுருவார். என்னன்னு எல்லாரும் வந்துருங்க, எல்லா நோய்மார்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிடுவார். ஏன்னா நாம் முதல் கதவை திறப்பதே மனம் என்று சொல்லக்கூடிய நோயை முதல்ல கதவை திறந்து வெளியே அமுச்சிடணும். அதை வெளியே அமுச்சிருங்க. எதுவும் இறைவனுடைய ஆணை என்று எடுத்துக்கொள்ளுங்கள்.
அவன் சித்தம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் படுகின்ற வேதனை கூட அவன் கொடுத்தது தான். இதை நாம் பாஸ் பண்ணுறோமா ஃபெயில் பண்ணுறோமா அவன் போட போகிறான் மார்க்கு. பரீட்சை எழுதுவது நம்ம வேலை. நாம் எழுதி முடித்து விட்டால் இறைவன் மார்க்கு நம்மளுக்கு 100க்கு 100க்கு 200 மார்க்கே போடுவார். ஐயா, இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஏன்னா குருமங்கள யோகம் 8ஆம் இடத்துல பெற்று நேரடி பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய நாட்களாக அமையப்பெறப்போகுது. இது வரைக்கும் குலதெய்வ அருள் நம்மளுக்கு கிடைக்கலாம், குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலங்களாக வந்து கொண்டிருக்கிறது துளாராசிக்கு. இம்முறை நல்ல செல்வாக்கு பெறக்கூடிய காலங்களாகும், இந்த மாதம் முழுவதும் செல்வந்தருடன் இங்கே வாழக்கூடிய காலங்களாகும், வெளியூர் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போது, ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நாம் இதுவரைக்கும் பித்ரு தோஷங்கள் எதனா மாட்டிக்கின்னு கொண்டுக்கின்னு இருந்தாலும், அந்த பிரச்சனையில் நாம் குழந்தைகளுக்காக செலவினங்கள் செய்திருந்தாலோ, ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் வீட்டிருப்பது பித்ரு தோஷம். ஒரு மனுஷனுக்கு எல்லாமே அந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை மனசில் நினைக்க தோணும். குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் இருக்கும், அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அவையெல்லாம் மாற்றி அமைச்சிருவார். 1 by 1 நம்மளுக்கு தொடர்த்த வந்தமும் இருக்குதில்ல, அவையும் முறியடிக்கக்கூடிய தன்மையும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துன்னு தான் இருக்கிறது. பிரபலங்கள், அதாவது இவ்வளோ எல்லாருமே அரசியல் தலைவர்களாகட்டும் யாராக இருப்பினும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளை இறைவனே நம்மளுக்கு கொடுக்க போகிறார். துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதும் தன்னம்பிக்கை வளரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த போகிறாரு. இது வரைக்கும் தொந்தரவு இந்த கடன் பிரச்சனையாகட்டும், நோய் பிரச்சனையாகட்டும், அதெல்லாம் விலகிறதுக்கான காலமாக இந்த காலம் அமையும். மனதிற்கு தெம்பான விஷயங்களையும் நல்ல உணவினை உட்கொள்ள போகிறோம் நம்ம. ஐயா, இது பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையப்போ சாமி. லாபம் வலுத்து, லாபஸ்தானத்திலே சூரிய பகவானோட வீட்டிலே சுக்கிர பகவான் அமர்ந்திருந்தும் அவர் ஸ்தானாதிபதி வளம் பெற்று 2ஆம் அதிபதி வலுப்பெற்று, அதாவது 2ஆம் அதிபதி அழிப்பெற்று அவருடைய பார்வை நேரடியாக 2ஆம் இடத்துல நேரடியாக விழுது. இதை விட வேறு எதுவுமே தேவையே இல்லை சுவாமி. நம்மளுக்கு 2 தான் வருமானம் தரக்கூடிய இடமே, 2 தான் தொழில், 2 தான் எல்லாமே. அந்த இடத்துல பகவானுடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வை பதியுது, குரு பகவானுடைய பார்வை பதிது, செவ்வாய் பகவான் அதுவும் இல்லாமல் இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையும் பதியுதையா. இதுவரை இருந்து வந்த தடை, அதாவது தடை தொழில் தடை, பிரச்சனை, கோர்ட்டு, வம்பு, வழக்கு, போலீஸ் கேஸ் எல்லாமே இருக்கும். ஐயா, இது எல்லாமே பார்த்து தான் தீரணும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிறார், அவர் என்ன வம்பு வழக்கில் இருந்தால் வேலை செய்கிறார், காக்கி ட்ரெஸ் போட்டுன்னு அவர் படுகின்ற வேதனை ஊரார் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு அவருக்கு இப்போ தான் ஒன்று முடிஞ்சு கேஸ் ஒன்று வெளியே போனால் திருப்பி இன்னொரு கேஸ் வந்துடும். அதெல்லாம் எவ்வளோ கடினமான வேலை தெரியுமா? ஒவ்வொரு காவலாளியும் நம்ம வீட்டில் இருந்தால் தான் தெரியும் அவங்க படுகின்ற வேதனை. நைட்டு பகல் பாராமல் உழைக்கின்ற நபர் ஒரு சில தவறுகள் ஒருவர் செய்கிறாங்கன்னா அது எல்லாத்தையும் காவல் நிலையத்தை நாம் குறை சொல்லக்கூடாது. சட்டம் ஒழுங்கு நாம் தவறான பயன்படுத்தக்கூடாது. நாம் சரியாக இருந்தால் அவங்க சரியாக இருப்பாங்க. பப்ளிக் சரியாக இருந்தால் கேளுங்க, தவறே கிடையாது. இவையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டிய காலமாக இந்த காலம். ஏன்னா காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே பார்த்தோன்னா துளாராசிக்காரங்க 99 பேர் இருப்பாங்க. அவங்க தான் அதுக்கான தொழில் உரிய காரமே, எதையும் தாங்கக்கூடிய தன்மை இறைவனே கொடுத்ததுக்கான அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எதிர்த்து போராடக்கூடிய தன்மை, அனைவரையும் கட்டுப்படுத்தும் தன்மை கொடுத்துருக்காங்க. ஐயா, இந்த ஆடி மாதம் முழுவதும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாகட்டும், தொழில் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், நல்ல நற்பதிப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த குலதெய்வத்தை நினைத்து வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.